ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதே லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கரம் மசாலா எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே வந்து அம்மா வந்து எப்போவுமே வீட்டிலேயே அவங்களே ரெடி பண்ணி தான் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெளியில் நாங்கள் வாங்க மாட்டோம். ஸோ மொத்தமாக இந்த மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிறத வந்து காய வச்சு எடுத்து அவங்களே வந்து பொடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்குமே அதுதான் அதிகமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். சிக்கனுக்கும் சரி, மட்டனுக்கும் சரி, இல்லை நார்மலாக நம்ம வெஜ்ஜில் நம்ம வந்து ஏதாவது ஒரு மசாலா ஐட்டம் செய்கிறோம், இல்லை கிரேவி வைக்கிறோம் அப்படின்னா, இது போட்டாலே இது வந்து ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்மெல் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்கிறது சிம்பிளாக அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டி ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி. ஸோ இப்போ அதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸை உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெயிலில் நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதை வந்து கிரைண்ட் பண்ணி தான் முடிக்கணும், அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன ரேஷியோவில் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை. ஸோ அந்த பிரிஞ்சி இலை வந்து பார்த்திங்கன்னா முழு சைஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 5 இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேம் சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சைஸில் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கோங்க. கடல் பாசி, ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3. பஞ்சிக்காய், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஏலக்காய், ஸோ ஏலக்காயும் ஒரு 5 பீசஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ பட்டை வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது நட்சத்திரப்பூ, ஸோ இதுவும் வந்து ஒரு 3 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லவங்கம், ஸோ இதுவும் வந்து ஒரு 3 கிராம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த ரேஷியோவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். கம்மியாக ஒரு 50 கிராம் அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து இந்த பொடி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. ஸோ ஒரு 2 சுற்று விட்டதுமே மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணி கிளறிக்கோங்க. கிளறிட்டு மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் வந்து கிரைண்ட் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். ஹோம்மேட் கரம் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி ரொம்ப கம்மியான ரேஷியோவில் ஆட் பண்ணால் போதும். கமன்னு இருக்கும் நமக்கு இந்த கரம் மசாலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம கோதே லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.